நெக்ஸ்ட் டே. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஆன் த ரூட் டு ஸ்வீடன். ஸோ ஸ்வீடனில் வந்துட்டு ஐஸ் க்ரூஸ் இருக்குது, போலார் எக்ஸ்ப்ளோரரில் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இது போகிற வழியில் இருக்கிற தீம் பார்க் எல்லாமே அப்படி பார்த்துட்டே போகணும். இது வந்து ஒரு பஸ் ஜேர்னி, கொஞ்சம் லாங் ஜேர்னி. இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து ஐஸ் க்ரூஸ் அந்த ஆக்டிவிட்டி மட்டும்தான். ஸோ அங்கேயே வந்து லைக் வாக்கிங் ஆன் தி ஃப்ரோசன் ஓஷன், அப்புறம் சில ஆக்டிவிட்டீஸ் வந்து அந்த போட்டில் இருந்தது. லைக் சும்மா கொஞ்சம் டான்ஸ் ஆடணும், கேப்டன் மீட் பண்ணுறது, அப்புறம் மெயினானது வந்து ஃப்ளோட்டிங் இந்த அந்த வாட்டரில் வந்து ஆக்சுவலாக அது ஃபுல்லாக ஐஸாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த ஷிப் என்ன பண்ணுதுன்னா அது வந்து அது மேலே ஏறி மூவ் ஆகுது, அந்த ஐஸை பிரேக் பண்ணி க்ரூசிங் போகிறது. ஸோ அப்போ அது வந்து எப்படின்னா லைக் 20 சென்டிமீட்டர் கிட்ட வந்து ஐஸ் வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு கீழே இருக்கிறது வந்து லிக்விட் தான். ஸோ அதனால் நம்ம இப்படி பிரேக் ஆகி போகிற அந்த பாத்வேயில் மட்டும் ஒரு லிக்விட் ஃபார்ம் ஆகும், லைக் வாட்டர் இருக்கும். ஐஸாக ஃபார்ம் ஆகாமல் அது வந்து வாட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ அங்கே வந்து நம்மளை ஃப்ளோட் பண்ண விடுவாங்க. அஃப்கோர்ஸ் வெளியே வந்து -15 இருக்கிறனால அது வாட்டராக இருக்கும்போது ஆப்வியஸாக 0 டிகிரிக்கு மேலே தாங்கிறனால அதுவே நமக்கு வார்மாக இருக்கும். ஸோ நாங்கள் சூட்லாம் போட்டுட்டு தான், பட் கொஞ்சம் தண்ணி எனக்கு காதுக்குள்ளெல்லாம் போச்சு. நான் ஃபீல் பண்ணப்போ அது வார்மாக தான் இருந்தது. 1 டிகிரிங்கிறது சில் தான், ஆனால் வெளியே -15 இருக்கப்போ 1 டிகிரிங்கிறது வார்மாக ஃபீல் ஆச்சு. ஸோ அது ஒரு ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். நான் இது வரைக்கும் வந்து ஐஸ் க்ரூஸ் பண்ணதில்லை, பார்த்ததில்லை. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஃப்ரோசன் சீயில் வந்து நான் ஃப்ளோட்லாம் பண்ணதில்லை. ஸோ இதான் எனக்கு அது ஃபஸ்ட் டைம். அண்ட் ஆல்சோ அவங்க வந்து ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுத்தாங்க, இந்த மாதிரி ஸ்விம் பண்ணோம், ஃப்ளோட் பண்ணோம், க்ரூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு. ஸோ சச் அ ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த ட்ரிப்பில் தான் எனக்கு வந்து நான் ஸ்னோஃபால் ரெண்டுமே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏன்னா ஸ்னோ நிறைய டைம் பார்த்துருக்கேன், பட் ஸ்னோஃபால் அண்ட் அந்த ஸ்னோ ஃப்ளேக்ஸ் ரெண்டுமே ஃபஸ்ட் டைம். இந்த ஐஸ் க்ரூஸும் ஃபஸ்ட் டைம். அண்ட் நாளைக்கு இருக்கக்கூடிய பிளானில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸும் எனக்கு ஃபஸ்ட் டைம் தான். ஸோ இப்போ ஐஸ் க்ரூஸ்க்கான கிளிப்பிங்ஸ் எல்லாமே இதில் இருக்கும்.
சூப்பராக இருக்குது உன் க்ளோவு. இது ஃபுல்லாக கடல், அடியில் ஐஸு 20 சென்டிமீட்டருக்கு வரைஞ்சிருக்கு. பட் அதுக்கப்புறம் லிக்விட் தான். ஃபுல் கடல் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. சரி வந்து அவருடைய இந்த இடத்துல எடுத்தோம் அப்படின்னு. டைம் இப்போது 3:40 PM. ஆனால் எவ்வளோ இருட்டாக இருக்குது. டைம் இப்போது 3:40 PM. ஆனால் எவ்வளோ இருட்டாக இருக்குது. ஃபுல் கடல் ஃப்ரீஸாகி இருக்குது. ஸோ இது ஃப்ரீஸ் தான். கப்பல் உடச்சிட்டே போகுது ஐஸை. ஸ்னோஃபால் ஃபைனலி கேமராவால் கேப்சர் பண்ண முடியுது ஸ்னோஃபாலை.